கடந்த வாரத்தில் நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து நாம் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படியாக கடந்து வந்தார். அதை நாம் தியானிக்க இருக்கிறோம். போன வாரத்தில் வாசித்த அதே வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இங்கே பிதாவை வேண்டிக் கொள்வேன். யார் வேண்டிக் கொள்ளுகிறது? இயேசு பிதாவை கேட்பார். அப்பொழுது இயேசு விட்டு சென்ற அந்த இடத்துல இந்த பூமியில் உள்ள ஜனங்களை, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை காத்து நடத்தவும், விசுவாசியாதவர்களை ரட்சிப்புக்குள்ளால் நடத்தவும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே அருளப்பட்டிருக்கிறார். இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நாட்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் மணவாட்டியாகிய சபையை மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக உருவாக்குவதில் இந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அவருடைய கிரியை இந்த பூமியிலே நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். போன வாரத்தில் நாம் தியானித்தோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு நபர், இந்த பூமியில் இப்பொழுது இருக்கிறார். அவர் தேவன் என்பதை நாம் தியானித்தோம். பரிசுத்த ஆவியானவர் தேவன். அவர் ஆவி அல்ல, வெறும் ஒரு சக்தி அல்ல. அவர் ஆழ்தத்துவம் உள்ள ஒரு நபர். அவர் தேவன். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தேவன். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் தேவன். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார், இந்த பூமியிலே வாசம் பண்ணுகிறார். அவரை குறித்து சத்திய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு தேற்றரவாளன். அப்பொழுது அது இயேசு அல்ல, பிதா அல்ல, பரிசுத்த ஆவியானவர் திரியேகத்துவத்தில், ஸ்தோத்திரம், ஒரு நபர், ஒரு தேவன். ஸ்தோத்திரம். ஒரு தேவன் சொல்லக்கூடாது, திரியேக தெய்வம். மூவரும் ஒருவராகவும் மூவரில் ஒருவராகவும் செயல்படக்கூடிய ஆண்டவர். அதை போன வாரத்தில் நாம் தியானித்தோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படியாக 2000 வருஷங்களுக்கு முன்னதாக மேல் வீட்டறையிலே ஊற்றப்பட்டார் என்கிறதான சம்பவம் நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது எல்லாரும் மேல் வீட்டறையிலே ஏறினார்கள். அப்படி நம்ம படிக்கிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் ஒரு நாள், அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ஊற்றப்பட்டார். இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்றால் என்ன? நாம் பல முறை சொல்லியிருந்தாலும் புதிதாக அநேகர் இருக்கிறபடியினால் அது கொஞ்சம் விளக்கமாக சொல்வது நல்லது என்று கருதுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் கடைபிடிக்கும்படியாக தேவன் சட்டங்கள், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார். அந்த பிரமாணங்கள், சட்டங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இது மட்டும் இருந்ததானால் அது ஒரு போரிங்காக இருக்கும். இதை செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு மட்டும். அதனால் தேவன் அவர்களுக்கு பண்டிகைகளை கொடுத்தார். அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு, மனமகிழ்ச்சியாக இருப்பது, தனியாகவும் குடும்பமாகவும் இஸ்ரவேல் என்கிறான சபையாகவும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, கொண்டாடுவதற்கு என்று சொல்லி ஆண்டவர் பண்டிகைகளை கொடுத்தார். குறிப்பாக லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 7 பண்டிகைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இந்த 7 பண்டிகை தவிர மிக முக்கியமான பண்டிகையாக இந்த 7 பண்டிகைகளும் வருடாந்திர பண்டிகைகள், ஒவ்வொரு வருடமும் அனுசரிக்க வேண்டியவைகள். இது தவிர வாராந்திர பண்டிகை என்று சொல்லி ஆண்டவர் ஒன்றை கொடுத்திருந்தார். 23ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் படிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரை சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி
நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. அப்போ பல பண்டிகைகளை சொல்கிறார். அதில் 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். இந்த 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாளை ஆண்டவர் இந்த இடத்துல பண்டிகைக்குள்ளால் கொண்டு வரார். அந்த நாளில் நீங்கள் வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அது ஒரு பண்டிகை நாளாகவே அனுசரிக்கப்பட்டு வந்தது. அந்த பண்டிகை நாளில் ஒவ்வொரு பண்டிகையிலும் அது ஒரு வெறும் கொண்டாட்டமாக இல்லை. அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் தேவனை சார்ந்த கொண்டாட்டங்கள். ஆராதனை மிகவும் முக்கியமானது. பலியிட வேண்டும். மற்ற நேரத்தில் வீட்டில் குடும்பத்தோடு கூட நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த பண்டிகை, தேவனை சார்ந்த பண்டிகைகள். இந்த ஓய்வு நாளை அவர் இந்த வசனங்களின்படி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பண்டிகையாகவே கொடுத்தார். ஒவ்வொரு வாரமும் அவர்கள் அதை அனுசரிக்க வேண்டும். ஆராதனை நாள், அந்த நாளில் வேறு சில சட்டத்திட்டங்களை கூட கொடுத்தார். இந்த ஓய்வு நாளில் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் நடந்து போகக்கூடாது. வேதாகமம் நிறைய இடத்துல படிக்கும்போது ஒரு ஓய்வு நாள் பிரயாணம் என்று இருக்கும். ஒரு ஓய்வு நாள் பிரயாணம் ஒரு ஓய்வு நாள் முழுவதும் நடக்கக்கூடிய தூரம் அல்ல. ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியும். நான் நினைக்கிறேன் 2.5 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டரோ. இந்த தம்பியை கொஞ்சம் யாராவது கவனிச்சுக்கிடுங்களேன். பிரைஸ் காட். ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரம் நடந்து தூரம் பெயரக்கூடாது. காரணம் என்னவென்றால், நீங்கள் நடந்து இல்லைன்னா ஓய்வு நாள் ஆரம்பிச்சது, இன்றைக்கி ஃப்ரீ டே, பெட்டியெல்லாம் தூக்கிட்டு எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாமோ அங்கே எல்லாம் பெயரலாம், எங்கெல்லாம் போகலாம்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அதனால் ஆண்டவர் சொன்னார், அப்படி நீ ரொம்ப தூரம் நடந்து போகக்கூடாது. ஏன்னா ஆராதனை மிகவும் முக்கிய நாள். நீ தூரம் போயிட்டேன்னா ஒரு வேளை உனக்கு இங்கே திருப்பி வந்து சேர முடியாது. அதனால் ஓய்வு நாள் பிரயாண தூரம்னே ஒன்று வச்சுருந்தார், ஒரு குறிப்பிட்ட தூரம். ஏன்னா ஆராதனையை ஆண்டவர் அவ்வளோ முக்கியத்துவப்படுத்தினார். ஓய்வு நாளில் தேவாலயத்தில் வந்து ஆராதிக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியத்துவப்படுத்தப்பட்டது. ஆகவே நாள் அதை ஒரு பண்டிகை நாளை போல அனுசரிக்க வேண்டும். தூரம் எங்கேயும் பெயரக்கூடாது. சரியான ஆராதனை நேரம்னா சரியான நேரத்தில் வரணும். அப்போது அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு நாட்களில் அவர்களுக்கு அப்படி கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு ஆராதனை மிகவும் முக்கியம். ஆராதனையை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆராதனை நாட்களில் நிறைய துணியெல்லாம் போட்டு இன்றைக்கி தான் ஹாலிடே, நம்ம துணி துவைக்கிற நாளாக மாற்றிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருப்பேன், அதனால் சொந்தக்காரங்க விருந்தினர்கள் யார் கேட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக தான் இருப்பேன் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி யாரையும் கூப்பிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்க வேண்டிய நாள். புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய சமூகத்திலே சமயத்தை செலவிட வேண்டிய நாள். பழைய ஏற்பாட்டில் இவ்வளவாக ஒரு பண்டிகையை போல ஓய்வு நாளில் பிரயாணப்பட்டு தூரம் எங்கும் போகக்கூடாது என்கிறதான சட்டத்திட்டங்களை அந்த பண்டிகைக்கு என்று ஆண்டவர் ஏற்படுத்தி இருப்பாரானால், புதிய ஏற்பாட்டில் நமக்கு அதைவிட கனத்திற்குரிய நாள் தான் இந்த ஓய்வு நாள், ஆராதனையின் நாள். அதை எல்லாரும் கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி கனம் பண்ணி எல்லாரும் வந்தால் அந்த சேரெல்லாம் காலியாக இருக்காது. ஸ்தோத்திரம். நாம் அதை கனப்படுத்த வேண்டும். ஆகவே முதலாவது அங்கே பண்டிகை லிஸ்டில் சொல்லப்பட்டிருப்பது வாராந்திர ஓய்வு நாள். ரெண்டாவதாக நான் படிக்கும்போது 3வது வசனத்தில் நான் படிக்கும்போது 5வது வசனம், 1ஆம் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகையை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த பஸ்கா பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்கள் நீண்ட நாட்கள், ஏறக்குறைய 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். அந்த விடுதலையை கொண்டாடக்கூடிய நாள் பஸ்கா பண்டிகை நாள், விடுதலையின் நாள். அதை அனுசரிக்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்த பண்டிகையாக 6வது வசனம் நாம் படிக்கிறோம். புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இது ஒரு வாரம் அனுசரிக்க வேண்டிய பண்டிகை. 7 நாட்கள் அனுசரிக்க வேண்டும். ஜனங்கள் தங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாக புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட வேண்டும். நம்ம வீட்டில் தோசையெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும்னா
புளிக்க வச்ச மாவில் செய்வாங்க, கொஞ்சம் புளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாக ஆண்டவர் இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஏற்படுத்தினார். ஒரு வாரம் முழுவதும் புளிப்பில்லாத அப்பம் அவர்கள் சாப்பிட வேண்டும். 10வது வசனத்தில் அறுப்பின் பண்டிகை என்று சொல்லி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை வருகிறது. படிக்கலாமா? 10வது வசனத்தில் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வேளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். அறுப்பினுடைய முதற்பலனை செலுத்தக்கூடிய கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மைகளை தந்து அவர்கள் செய்த விவசாயத்தில் பலன் கொடுக்கும்போது அந்த முதற்பலன் உடைய ஒரு பங்கு, ஒரு கதிர்கட்டு, அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து ஆசாரியனிடத்தில் கொடுக்க வேண்டும். அவர்களை சேர்த்து வைப்பார்கள். அடுத்த நாள் ஆசாரியன் அதை எடுத்து ஸ்தோத்திரம் அசைவாட்டி அதை ஆசீர்வதித்து அவர் ஜெபிப்பார். ஆகவே இந்த அறுப்பின் பண்டிகை என்பதும் மிகவும் முக்கியமானது. முதற் பலனை ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகை. பழைய ஏற்பாட்டில் இந்த பண்டிகைகள் எல்லாம் நிழலாக சொல்லப்பட்டிருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் நாம் அனுசரிக்க வேண்டிய பண்டிகை. இன்றைக்கி நமக்கு அது மாதிரி ஒருவேளை இங்கே பட்டணத்தில் சிட்டியில் இருக்கும்போது விவசாயம் எல்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் முதற்பலன் என்று சொல்லக்கூடியது அது கர்த்தருக்கு உரியது என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு புதிய வேலை கிடைக்குமானால் அதில் வரக்கூடிய முதல் மாத சம்பளம் முதற்பலன். அதுபோல் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமானால் அதில் அதிகமாக முதல்ல கிடைக்கக்கூடியது முதற்பலன், தசமபாகம் தவிர. அப்படி என்ன நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகிறதோ அது எல்லாவற்றிலும், ஆடு மாடுகளிலும் எல்லாவற்றிலும் அந்த முதற்பலனான காணிக்கையை செலுத்தப்பட வேண்டும். அது மிகவும் முக்கியத்துவப்படுத்தப்பட்டது. இப்படி முதற்பலன் காணிக்கையை அடுத்த நாள், ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் ஆசாரியன் எடுத்து அதை அசைவாட்டும் பலியாக அதை அசைவாட்டி ஆசீர்வதித்து அந்த நாளிலிருந்து 50 நாட்கள் எண்ணப்பட வேண்டும். முதற்பலன் காணிக்கை செலுத்தப்பட்ட நாளிலிருந்து 50 நாட்கள் எண்ணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். படிக்கலாமா? 16வது வசனத்தை படிக்கலாம். அதிலிருந்து ஆரம்பித்து 7வது ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் கர்த்தருக்கு புதிய போஜன பலி செலுத்த, எப்படி அறுவடை செய்ததிலிருந்து அந்த 50 நாட்கள் எண்ணி அடுத்த அந்த அறுவடையில் வந்த புதிதாக கிடைத்ததை ஆகாரமாக புசிப்பதற்கு அந்த புதிய போஜன பலி செலுத்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அதுதான் 50வது நாள் பண்டிகை. அதை தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்லுகிறார்கள். பெந்தேகோஸ்த் என்றால் 50வது நாள் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்த போது நான் சொன்னேன், அவர் உயிர்த்தெழுதலின் முதல் பலனானவர் என்று சொன்னான். ஹல்லேலூயா. மரித்தவர்களில் முதற்பலனாக உயிரோடு கூட எழுந்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த முதற்பலனாக இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அந்த நாளிலிருந்து 50 நாட்கள் எண்ணப்படும் போது பழைய ஏற்பாட்டின்படி உள்ள ஸ்தோத்திரம் அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையும் வரும். அதோடு கூட அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ஊற்றப்பட்டார். ஆகவே பெந்தேகோஸ்தே நாளுடைய விசேஷம் என்பது முதலாவது பழைய ஏற்பாட்டின்படி அறுப்பினுடைய அந்த முதற்பலனை காணிக்கையாக செலுத்தி 50வது நாளை ஒரு போஜன பலி செலுத்த வேண்டிய நாள், அந்த நாளை விசேஷப்படுத்துகிறார்கள். அதுபோல கிறிஸ்து மரித்து முதற்பலனாக எழுந்து 40 நாட்களவும் அவர் அநேகருக்கு காட்சியளித்தார். பின்பு தம்முடைய சீஷர்களை சொன்னால், நீங்கள் எருசலேமிலே சென்று காத்திருங்கள், பரிசுத்த ஆவி, நான் வாக்கு பண்ண என் பிதாவானவர் உங்களுக்கு வாக்கு பண்ண பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஊற்றப்படுவார். ஆகவே நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் அப்படி மேல் வருகிற காத்திருந்த போது அந்த 10 நாட்கள் முடிந்து, அதாவது மொத்தம் 50 நாட்கள் முடிந்து அந்த நாளில் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி அவர்கள் எல்லாரும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளினுடைய விசேஷம், அன்று
120 பேர் கூடியிருந்த ஒரு இடத்தில், தனியாக இல்லை, 12 சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அவர்கள் கூடியிருந்த அந்த மேல் அறையிலே பரிசுத்த ஆவியாகிய தேவன் அங்கே கடந்து வந்தார், அவர்கள் எல்லாரையும் நிரப்பினார் என்று நாம் படிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த நாளுடைய விசேஷம் என்ன? யாராவது சொல்லுவீங்களா? இந்த நாளுடைய விசேஷம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். இன்னொரு விசேஷம் கூட சொல்லுங்களேன். ஓகே, வேற யாராவது சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுங்களேன். இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லக்கூடிய 50வது நாள், பெந்தேகோஸ்தே நாளிலே தான் சபை என்று சொல்லி, கிறிஸ்தவ சபை என்று சொல்லி ஒன்று ஆரம்பிக்கப்பட்ட நாள். இது சபையினுடைய பர்த்டே. நாம் ஒவ்வொருவரும் அந்த சபையினுடைய அங்கமாக இருக்கிறோம். சபையினுடைய பிறந்த நாள் என்று. ஹல்லேலூயா. அந்த சபையில் நம்ம எல்லாரும் அங்கமாக இருக்கிறோம். அதனால பக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்து சர்ச் ஹாப்பி பர்த்டே. சர்ச்சுன்னு சபைன்னா யாரு? நம்ம தான் சபை. சபையே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்க. சபை என்று சொல்லி ஒன்று இந்த பூமியிலே உற்பத்தியான நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லக்கூடிய இந்த 50வது நாள். ஹல்லேலூயா. அந்த நாளிலே இந்த சபையை ஆரம்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே கடந்து வந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அன்று முதல் இன்று வரையிலும் சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபையை ஒரு பரிசுத்தமுள்ள மணவாளனுக்கு, ஒரு பரிசுத்தமுள்ள மணவாட்டியாக ஆயத்தம் செய்து அந்த மணவாளனை சந்திக்கும்படியாக சபையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் மத்திய ஆகாசத்திலே சீக்கிரமாக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து கடந்து வருவார். அப்பொழுது சபை எடுத்துக்கொள்ளும்படியாக தான் அந்த மணவாளன் கடந்து வருவார். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அதற்கு பிற்பாடு இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இங்கே வேலை இல்லை. பரிசுத்த ஆவியானவரும் சபையோடு கூட கடந்து சென்று விடுவார். அதுக்கு பிறகு இங்கே நிரப்புதலும் இருக்காது, இங்கே ஆவியின் அபிஷேகம் இருக்காது, எதுவும் இருக்காது. ஹல்லேலூயா. காரணம், பரிசுத்த ஆவியானவர் சபைக்காக வந்தார், சபையோடு கூட அவரும் மேலே போய் விடுவார். அதுக்கு பிறகு இந்த பூமியில் உபத்திரவத்து நாட்கள் வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பெந்தேகோஸ்தே நாளில் நம்ம டிவேட் பண்ணிட்டு அந்த முக்கியமான பண்டிகைகள் 7 பண்டிகைகளை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 24வது வசனத்தில் லேவியராகமம் 24வது வசனத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். எக்கால பண்டிகை என்று சொல்லி ஒரு பண்டிகை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எக்கால பண்டிகையை ஏற்படுத்தினார். அதைத் தொடர்ந்து 27வது வசனத்தில் பாவ நிவர்த்தியின் நாள் என்று சொல்லி ஒரு நாள், த டே ஆஃப் அட்டான்மெண்ட், பாவ பரிகாரத்துக்காக அந்த நாளை விசேஷப்படுத்தி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதைத் தொடர்ந்து 34 மற்றும் 39 வசனங்களை படிக்கும்போது அங்கே கூடார பண்டிகை என்றும், அந்த கூடார பண்டிகை 7 நாட்கள் அனுசரிக்கப்பட வேண்டிய பண்டிகை, அதே பண்டிகை தான் சேர்ப்பின் பண்டிகை என்றும் சொல்லுவார்கள். அப்போ கூடார பண்டிகை என்றால் ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்கிறாரு, எகிப்து தேசத்தில் நான் உங்களை அழைத்து வந்தேன், ஏறக்குறைய 40 வருஷம் நீங்கள் வனாந்திரத்தில் இருந்தீங்க, அந்த வனாந்திரத்தில் இருந்த நாட்களில் உங்களுக்கு எந்த குறைவும் வரல, நல்ல சாப்பாடு கொடுத்தேன், உங்கள் ட்ரெஸ்ஸு பழசாக போகலை, நீங்கள் போட்டிருந்த செப்பல் பழசாகலை, உங்களை நன்றாக அந்த வனாந்திரத்திலே பராமரித்து வந்தேன். ஆனால் நீங்கள் கூடாரங்களில் இருந்தீர்கள். இப்போ நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளால் போக போறீங்க. பாலும் தேனும் ஓடக்கூடிய செழிப்புள்ள தேசம், அங்களுக்குள்ள எல்லா ஆகாரங்களையும் சீக்கிரமாக நீங்கள் அங்கே போய் மாடி வீடு கட்டுவீங்க, மச்சுபாவின வீடுகளில் குடியிருப்பீர்கள். அப்படி மச்சுபாவின வீடுகளில் நீங்கள் குடியிருக்கும் போது ஒருபோதும் வனாந்திரத்தின் வழியாக கர்த்தர் நடத்தி வந்த காரியங்களை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆகையினால் வனாந்திரத்தில் எப்படி கூடாரம் போட்டு தங்கி இருந்தீர்களோ அதுபோல ஒரு வருடத்தில் 7 நாள் நீங்கள் அரச மாளிகையில் இருந்தாலும் சரி, கொட்டாரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை மச்சுபாவின வீட்டில் இருந்தாலும் சரி, 7 நாட்கள் அதை நினைவு கூறும்படியாக கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த கூடாரங்களை அலங்கரிக்க வேண்டும், பல விதமான இலைகள், அது கொண்டாட்டம் தான். பிரைஸ் தி லார்ட். அப்போது கூடார பண்டிகையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இப்படி பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடிய வாரந்தோறும் அனுசரிக்கக்கூடிய அந்த பண்டிகையை தவிர 7 பண்டிகைகள் வருடாந்தோறும்
அனுசரிக்கும்படியாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதோடு கூட எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும்போது அந்த எஸ்தருடைய நாட்களில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறும்படியாக பூரீம் என்கிறதான ஒரு பண்டிகை ஏற்படுத்தப்பட்டது. அதையும் கூட சேர்த்து 8 பண்டிகைகள், பூரீம் பண்டிகை பின் நாட்களில் ஏற்படுத்தப்பட்டது. இப்போது நம்ம பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு நேராக கடந்து வரலாம். இந்த பெந்தேகோஸ்தே என்கிறதான நாள் ஸ்தோத்திரம் ஆரம்பித்த போது சபை ஆரம்பித்தது என்று பார்த்தோம். அன்றைக்கு அந்த சபையில் சில விசேஷித்த சம்பவங்கள் நடந்ததாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது கற்றுக்கொள்ள முடியும். அங்கே சில சம்பவங்கள், பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார், அதோடு கூட சில சம்பவங்கள் நடந்தது. அங்கு ஜனங்கள் அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள். அதை குறித்து நம்ம கொஞ்சம் இன்னைக்கு ஆழமாக தியானிக்க போகிறோம். இன்னைக்கு மீடியாஸ், சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்தான பலவிதமான சர்ச்சை பிரசங்கங்கள், வாக்குவாதங்கள் எல்லாம் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்த சிலர் பரிசுத்த ஆவியானவர் என்று ஒருவர் இல்லை, யெகோவா தேவன் ஒருவரே தேவன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை நம்புவதும் விசுவாசிப்பதும் இல்லை. இயேசுவின் நாமம் மட்டும் போதுமானது என்று சொல்லக்கூடிய, இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம், அவர்கள் பிதாவாகிய தேவனை நம்புகிறார்கள், பரிசுத்த ஆவியையும் நம்புகிறார்கள். ஆனால் இயேசுதான் ரொம்ப முக்கியம், இயேசுவின் நாமம் மட்டும் போதுமானது. அவர்கள் ஆசீர்வாதம் சொல்லும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமம் என்று சொல்ல மாட்டார்கள். ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்திலே செய்வதில்லை, இயேசுவின் நாமத்தில் தான் எல்லாமே. அவர்கள் பரிசுத்த ஆவியை ஒரு ஆள் தத்துவம் உள்ள தேவனாக அவர்கள் பார்ப்பதில்லை. இன்னும் இந்த பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிற அநேகர் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை நம்புவதில்லை. சிலர் சொல்லுவார்கள், அப்போஸ்தலருடைய நாட்களோடு கூட அன்னைக்கு நடந்தது, அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது, அந்நிய பாஷைகளில் பேசினார்கள், இதெல்லாம் இருந்தது, அது அப்போஸ்தலருடைய நாட்களோடு கூட முடிந்து போயிற்று என்று வாதிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் ஆண்டவர் 9 விதமான வரங்களை கொடுத்ததாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அங்கே ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வரம், விசுவாச வரம், அப்படி 9 விதமான வரங்கள். பிசாசுகளை துரத்துதல், அந்நிய பாஷைகளில் பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், தீர்க்க தரிசனம் சொல்லுதல். அப்போ இந்த வரங்கள் எல்லாம் இருக்கும்போது அந்நிய பாஷை வரத்துக்கு மட்டும் ஏன் பெந்தேகோஸ்தே சபைகளில் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? ஏன் தீர்க்க தரிசனம் எல்லாரும் உரைப்பதில்லை? ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்தது போல அற்புதங்கள் ஏன் அவர்கள் செய்யவில்லை என்று ஸ்தோத்திரம் கேள்விகளை எழுப்புகிறார்கள். இந்த கேள்வியில் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்தான சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளிலும் அதிலும் அந்த செயல்பாடுகளில் அந்நிய பாஷை என்று சொல்லக்கூடிய, மறுபாஷை என்று சொல்லக்கூடிய, பற்பல பாஷை என்று சொல்லக்கூடிய அந்த பாஷையை குறித்தும் நாம் கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து நாம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காகவும் அந்நிய பாஷையோடு கூடிய அடையாளத்தினுடைய அபிஷேகத்துக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். இதை கர்த்தர் கொடுக்கிறார், ஸ்தோத்திரம். ஆகவே நாம் முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள சில வசனங்களை நம்ம படிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, யாராவது படிங்க. அப்போ பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும், சொல்லுங்க, அவர்கள் எல்லாரும்.
முந்தின அதிகாரத்திலே அவர்கள் எல்லாரும் யாருன்னு அங்கே இருக்கும்? இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள், அவருடைய தாய், அவருடைய சகோதரிமார்கள், சில ஸ்திரீகள், மொத்தம் 120 பேர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் குறைந்தது 120 பேர் இருந்திருப்பாங்க. அவர்கள் எல்லாரும் படிங்க, ஒருமனப்பட்டு அப்பொழுது அங்கே சில சம்பவங்கள் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொருவர் மேலும். அங்கிருந்து அமர்ந்திருந்த ஒவ்வொருவர் மேலும் அக்கினி மயமான நாவுகள் போன்ற பிரிந்திருக்கிற நாவுகள் வந்து அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, ஒவ்வொருவர் மேலும். ஓகே, ஸ்தோத்திரம். 4வது வசனத்தில் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் எல்லாரும். ஏன்னா சபையிலே அந்நிய பாஷை பேசக்கூடாது என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன சில ஆலோசனைகளை தவறாக புரிந்து கொண்டு ஒருவர் பேச வேண்டும், 2 பேர் பேச வேண்டும், அல்லது 3 பேர் பேச வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சபையாக கூடி வந்த ஒரு இடம். புதிய ஏற்பாட்டிலே முதல் சபை, அந்த சபை இருந்த இடத்திலே 4வது வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் எல்லாரும். அப்போஸ்தலனாகிய பேதுரு, யோவான் அப்படி கொஞ்சம் பேர் அல்ல, அங்கே 120 பேர் இருந்தார்கள் குறைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அடுத்ததாக ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது அந்த வெவ்வேறு பாஷைகள் என்பது ஒரு வரம் என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அந்த வரங்களை குறித்து சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரம், பரிசுத்த ஆவியானவர் தந்தருளின வரம். இங்கே பலவிதமான திறமைகள்லாம் இருக்கிறது. இங்கே அருமையான தம்பிமார் கீபோர்டு வாசித்தாங்க, ஸ்தோத்திரம், ட்ரம்ஸ் வாசித்தாங்க. அது ஒரு திறமை, அது ஒரு தாலந்த். இந்த தாளத்தை பயன்படுத்துவதற்கு அவங்க முயற்சிகள் செய்தாங்க. கீபோர்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாங்க. சிலவருக்கு பாடுவதற்கு நல்ல தாளந்து இருக்கும், நன்றாக பாடுவார்கள், அதுக்காக முயற்சி செய்வாங்க. சிலவங்க டிராயிங் வரைக்கிறதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்கும். இதெல்லாம் ஒரு தாளந்த், அது வரம் அல்ல. வரம் என்பது ஆவியானவர் தரக்கூடிய ஒன்று. வரம் என்பது முற்றிலும் அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. இது ஆவிக்குரிய வரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இது நம்முடைய பிராக்டிஸ்னால உண்டாகக்கூடியதல்ல. ஏதாவது சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் 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 சொல்லி 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 கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க, வாயில் ஏதாவது வார்த்தைகள் வந்துடும், அப்படி சொல்லக்கூடியது ஒன்று அல்ல. இங்கு சொல்லப்பட்ட அந்நிய பாஷையின் வரம், பற்பல பாஷைகளை பேசக்கூடிய வரம் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள எல்லா வரங்களும் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. அது முழுவதும் தெய்வீகமானது. அது ஒருவருடைய திறமை, அவர் பிராக்டிஸ் பண்றதுனால வரக்கூடிய தாளந்து போன்றது அல்ல. வரம் என்பது தேவன் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒன்று. ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம முயற்சி பண்ண, எப்படி முயற்சி பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், ஜெபிக்கணும். இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளும் முன்னதாக 10 நாளைக்கு முன்னதாக அவருக்கு காத்திருக்கும்படியாக அங்கே பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எருசலேமிலே சென்று அந்த உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனதோடு கூட. அப்படி அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள். ஹல்லேலூயா. இங்கே தான் படிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே
வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ரொம்ப முக்கியம், அவர்கள் எல்லாரும், அதற்குள்ளால இருந்தவர்கள் எல்லாரும். ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம், சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆவியின் வரமாகிய அந்நிய பாஷைகளிலே பேச வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம படிப்போம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தால் வந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வந்திருந்தார்கள். அவர்கள் அங்கே வந்து வாசம் பண்ணார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டார்கள். இங்கே திரள் கூட்டமான ஜனங்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. பெந்தேகோஸ்தேக்கான பண்டிகைக்காக வந்தவர்கள். அதில் ஒரு பெரிய லிஸ்ட் 9ஆம் வசனத்திலேருந்து இருக்குது. அங்கே யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, பார்த்தரும், மேதரும், எலாமீத்தரும், மெசபதோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும், யூதரும், யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும், கிரேத்தரும், அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷையிலே. அப்போ இவர்கள் பாஷைகளை பேசினார்கள். என்ன பாஷைகளை பேசினார்? மனுஷர் பேசக்கூடிய பாஷைகளை பேசினார்கள். என்ன பாஷைகள்? அவங்க என்ன சொன்னாங்க? நம்முடைய பாஷையில். 6வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை கேட்டார்கள். வித்தியாசமான பாஷை பேசுகிறவர்கள். இந்த உலகத்தில் ஏறக்குறைய 6000க்கும் அதிகமான பாஷைகள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் எழுத்து கிடையாது, பேசுறதுக்குன்னு சொல்லி பாஷைகளை வைத்திருக்கிறார்கள். அன்னைக்கு ஸ்தோத்திரம், அங்கு திரள் கூட்டமான ஜனங்கள், பல இடத்திலிருந்து வந்தவர்கள், தங்களை வேறு மொழிகளை தாய்மொழியாக கொண்டிருந்தவர்கள், அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன கேட்டார்கள்? தங்கள் தங்கள் பாஷையிலே. இதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸ்தோத்திரம். 8வது வசனத்தில் படிக்கலாம். அவர் அவருடைய ஜென்ம பாஷையிலே பேசுகிறார்கள். வெளியேந்து வந்தவங்க எல்லாம் சொல்லி நம்முடைய ஜென்ம பாஷை, நம்முடைய தாய்மொழியில இவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி பல மொழிகளை பேசிட்டு இருக்கிறாங்க. வந்தவங்க சொல்கிறாங்க அவர் அவருடைய தாய்மொழியில் பேசுகிறதை கேட்டார்கள். 11வது வசனத்தை படிக்கலாம். நம்முடைய பாஷைகள். அப்படியானால் அன்றைக்கு மேல் வீட்டறையிலே அவர்கள் பேசின பாஷை என்பது மனுஷர் பேசக்கூடிய பாஷை. பேசினவங்களுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷர் பாஷையை அவங்க பேசினாங்க. எல்லாரும் கூட்டமாக தான் பேசினாங்க. இப்போது முன்னால் ஒரு தடவை நான் டெல்லியில் இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கு முன்னாடியோ டெல்லியில் ஒரு பெரிய கலவரம் நடந்தது. அதில் எல்லா ஜனங்களும் சேர்ந்து உள்ள ஒரு கலவரம். அந்த கலவரத்தில் ரொம்ப சீரியஸ் ஆனதுனால சில துப்பாக்கி சூடுகள்லாம் நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய திகார் ஜெயிலில் வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் தான் அவங்க ப்ரொடெக்ஷனுக்கு இருந்தாங்க. இப்போ யாருன்னு தெரியல. அப்போது ஏதோ சப்போர்ட்டுக்கு திடீர்னு தமிழ்நாட்டில் உள்ள இங்கே உள்ள போலீஸ் ரெடியாக இருந்ததுனால இவங்களை கொஞ்சம் பேரை டக்குன்னு கூப்பிட்டாங்க. கலவரம் நடந்து கொண்டு இருக்கிற இடத்துல இவங்க போன உடனே லாத்தியெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுங்கடான்னு சத்தம் போட்டாங்க. ஓடுங்கடான்னு சொல்லி தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. அங்கே பல இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருந்து இந்த லாத்தியையும் துப்பாக்கி சூடு நடக்க போகுது ஓடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பல பாஷை பேசுகிறவங்க எல்லாம் இருந்தாங்க. தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் ஒருவேளை அந்நிய பாஷையில் பேசினாலும், இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பல பாஷைகளை பேசிட்டு இருந்தாலும், ஒரு மலையாளி ஒருத்தன் உள்ளால் வந்தாங்கன்னா மலையாள சத்தம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி அவனுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸ்தோத்திரம். ஆகவே தான் பற்பல இடத்திலிருந்து வந்தவர்கள் இந்த அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே பல பாஷைகளை பேசும்போது அவரவருடைய பாஷை என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் என்ன செய்தாங்களாம்? 11வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அப்போ அந்நிய பாஷை, வேறு பாஷை, பற்பல பாஷைகளை பேசும்போது இன்னொரு நபருடைய மொழியிலே பேசினாலும் அவர்கள் என்ன பேசினாங்க? தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். இப்போ ஒரு கூட்டத்தில் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள்னு பார்த்தோம். பற்பல பாஷைகளை பேசினார்கள். பிற பாஷை பேசக்கூடியவர்களுடைய தாய்மொழியிலே பேசினார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது இங்கு பேசப்பட்ட மொழி
என்னவென்றால் மனுஷர் பாஷையில் தான் அவங்க பேசியிருக்கிறாங்க என்பது நம்ம உறுதி செய்ய முடியும். அடுத்து நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 44வது வசனம். 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவம், அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீ 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்று சொல்லக்கூடிய ஒரு நூற்றுக்கு அதிபதி இருக்கிறார். அவருக்கு ஆண்டவர் தரிசனமானார். நல்ல தேவ பக்தி உள்ளவர், ஆண்டவரை நேசிக்கிறவர், ஆண்டவருடைய ஜனங்களை நேசிக்கிறவர். அதனால் அவருக்கு இந்த இயேசுவின் அன்பையும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் குறித்து வெளிப்படுத்தும். அதனால் பேதுருவை ஆண்டவர் அங்கே அனுப்புகிறார். பேதுரு அங்கே போகிறார். போன உடனே அவரை இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறாரு. நாங்கள் பொதுவாக மற்ற ஜாதிகள்கிட்ட எல்லாம் போகிறதில்லை, இங்கேயே பாருங்கள், ஆதி சபையிலேயே இந்த பிரச்சனை, ஜாதி பிரச்சனைகள், இதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. யூதர்கள் வச்சுட்டு இருந்தாங்க, எங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வம், பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆவியானவர், அவர் எங்களுடைய ஆவியானவர், இயேசு எங்களுடையவர், அப்படி ரட்சிக்கப்பட்ட யூதர்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ போகணும். எங்கே போகணுன்னா அந்த அந்நிய மனுஷனாகிய நூற்றுக்கு அதிபதி ஆகிய அந்த கொர்நேலியுடைய வீட்டுக்கு போனோம். அங்கே கொர்நேலியுடைய வீட்டில் யார் இருந்தாங்கன்னா, கொர்நேலியுடைய உறவினர்களும் கொர்நேலியுவுக்கு நெருக்கமான சில நண்பர்களும் அங்கே அழைக்கப்படும். இவங்க எல்லாம் பேதுருவுக்காக ஆயத்தத்தோட காத்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களுடைய பாஷை, இவங்க பல வருஷமாக இந்த யூதேயா தேசத்தில் இருக்கிறதுனால ஒருவேளை கொஞ்சம் எபிரேய மொழி தெரிஞ்சிருக்கலாம், அராமிய மொழி தெரிஞ்சிருக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம், கிரேக்க மொழி அவங்களுக்கு தெரியும். இங்கு தான் இந்த பேதுரு போகிறார். அப்போது பேதுரு போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணி அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாருக்கும் தேவனானவர் எல்லாம் பேசுகிறார். இப்போ 44வது வசனத்தை படிக்கலாம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், எல்லாரும் சொல்லுங்க, யாவர் மேலும். அங்கே 1-2 பேர்கிட்ட இல்லை, வசனத்தை அங்கே ஒரு புறஜாதி சபை ஒன்று ஆரம்பிக்கப்படுகிறது. இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு புறஜாதி சபை. அந்த சபையிலே பேதுரு சென்று பேசும்போது அங்கே எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் ஒரு கூட்டம் ஜனங்கள் அங்கே இருந்தாங்க. இந்த கொர்நேலியுடைய உறவினர்கள், நண்பர்கள் என்று சொல்லி விசேஷமாக அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். அங்கே இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. அங்கிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அடுத்த வசனம், அவர்கள்னா அங்கே இருந்த யாவரும் பற்பல பாஷைகள் பேசினார்கள். எல்லாம் சொல்லுங்க, பற்பல பாஷைகள். அங்கே அவங்களுக்கு தேவைப்பட்டது மேக்சிமம் 3 பாஷை தான். வேணும்னா எபிரேய பாஷை பேச, அது சொந்த மொழி அவங்களுடைய. கிரேக்க பாஷையும் யாருக்கெல்லாம் சொந்த மொழி, அந்த நூற்றுக்கு அதிபதிக்கெல்லாம் சொந்த மொழி. அராமிய பாஷை அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேக்சிமம் பேசினா 3 லாங்குவேஜ் அல்லது 2 லாங்குவேஜ் தான் பேசினா போதுமானதாக இருந்தது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள், தேவனை, அடுத்து என்ன இருக்குது, தேவனை அங்கே புகழ்ந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவரோடு கூட சென்றவர்கள், அன்னைக்கு நம்ம மேலே எப்படி அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ, நாம் எப்படி அந்நிய பாஷைகளில் பேசினோமோ, பற்பல பாஷைகளை பேசினோமோ, அதுபோல இவர்களும் பற்பல பாஷைகளை பேசினார்கள். ஹல்லேலூயா. அது ஒருவேளை மனுஷர் பாஷையாக இருந்திருக்கலாம், மனுஷர் அல்லது வேற ஏதாவது பாஷையாக கூட இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அப்போது அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அவர்கள் எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினார்கள். இப்போ அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். 19ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு அந்த நாட்டுக்கு அவர் போறாரு. அங்கே ஏற்கனவே இயேசுவை குறித்து அறிவிக்கப்பட்டிருந்தது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியில் அந்த எபேசு சபையில் ஒரு சின்ன கூட்டத்தில் ஆண்டவர் சென்று பேசுகிறார். அவர்கள் விசுவாச ஞானஸ்நானம் எடுத்திருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லும்போது, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீர்களா என்று கேட்டார்கள். படிங்க பார்க்கலாம், 9:6.
அவங்க சொன்னாங்க, பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி ஒருவர் இருப்பதோ எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது அவர்கள் மேல் அங்கிருந்த எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக அவர்கள் மேல் வந்தபோது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இங்கேயும் எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். என்ன பாஷைன்னு தெரியல, அது ஒரு அந்நிய பாஷை. அந்நிய பாஷைன்னா புரியாத பாஷை, வேறொரு பாஷை, தெரியாத பாஷை. அப்படிப்பட்ட பாஷையிலே பேசினார்கள். இன்றைக்கி ஏன் தமிழ் ஆண்டவருக்கு தெரியாதோன்னு கேட்பாங்க. நிறைய ஆர்குமெண்ட் எல்லாம் நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும்போது தமிழ் ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியானால் அங்கு இருந்தவர்களுக்கு அவருடைய சொந்த மொழி பேசுகிறவர் கிரேக்கம் தான் பேசியிருப்பாங்க, அல்லது இவர்கள் யூதரானபடியினால் எபிரேய மொழி பேசியிருக்கலாம். அதெல்லாம் பேசலை. அவங்க அந்நிய பாஷைகளில் பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். இந்த 14ஆம் அதிகாரம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அந்நிய பாஷைகளை குறித்தும் தீர்க்க தரிசனங்களை குறித்தும் அங்கே சொல்லும்போது சில சபைக்கு என்று சொல்லி சில ஒழுக்க நெறிகளை அவர் ஏற்படுத்துகிறார். இப்போ பாருங்க, நான் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி ஒரு 4-5 பேர் அப்படியே சத்தம் போட்டு அந்நிய பாஷையில் ஆவியானவர் என்ன உணர்த்துகிறார்னு சொல்லி அந்நிய பாஷையில் பேசுனா அது ஒழுங்கீனமாக இருக்கும். அந்நிய பாஷையில் பேசுவது முழு சபையும் பேசுவதற்கு என்று சொல்லி சமயம் கொடுக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். அந்த சமயத்தில் முழு சபையும் அந்நிய பாஷைகளில் பேசி ஆராதிக்கலாம். அவர்கள் ஆராதிக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஏன்னா அன்று பெந்தேகோஸ்தே நாளில் கூடியிருந்த போது அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். கொர்நேலியுனுடைய வீட்டிலே அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். எபேசு சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல், ஸ்தோத்திரம், அங்கே இந்த எபேசு சபையில் உள்ளவர்கள் கரங்களை வைத்த போது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். அவர்கள் அபிஷேகம் பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஸ்தோத்திரம். இப்போ இந்த இடத்துல 14ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷையை குறித்தான சில காரியங்கள், சில உபதேசங்களை கைக்கொள்ள வேண்டிய முறைகளை குறித்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதை நாம் நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய காரியங்கள். முதலாவது 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிக்கலாம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே, இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்ப சொல்றாரு, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னது? மனுஷர் பாஷை அவன் பேசல. அப்போ அந்நிய பாஷை பேசும்போது மனுஷர் பாஷைகள் பேசலாம். மனுஷர் பாஷையா அல்லாத வேற பாஷைகள் அந்நிய பாஷை. இங்க அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். அடுத்த வசனம் படிங்க. அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறான். ஒருவனும் அறியாதிருக்கிறான். இங்க மேத்தரும் பரத அவங்க எல்லாம் வந்திருந்தாலும் அவங்களுக்கு புரியாது இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட எந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் வந்த காரணம், இங்கு சொல்லப்பட்ட அந்நிய பாஷை என்பது மற்ற மொழிகள் அல்ல, மற்ற மொழிகள் அல்ல. இது ஆவியினாலே ரகசியங்களை பேசக்கூடிய, தேவனோடு கூட உறவாடக்கூடிய ஒரு பாஷை. ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறிய மாட்டான். ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால் அவன், இங்க பாருங்க, அங்க எழுதப்பட்டிருக்கு, அவன் மனுஷரிடத்தில் பேசாமல், மனுஷர் காணும்படியாக, மனுஷர் கேட்கும்படியாக, மனுஷர் புரிந்து கொள்ளும்படியாக அவன் பேசவில்லை. அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஹல்லேலூயா. அப்போ அந்நிய பாஷைகளில் பேசும்போது ஒருவேளை மற்றவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், இருந்தாலும் தேவ ரகசியங்களை தேவனோடு பேசுகிறான். அது மனுஷன்கிட்ட பேசுகிறது அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஒரு முறை சொல்றார், உங்கள் எல்லாரிலும் அதிகமாக நான் பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்லி.
அதுக்கு இந்த அந்நிய பாஷை வியாக்கியானத்தை குறித்து ஆர்கியூ பண்ணக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பல பாஷைகளை கற்றிருந்தார். அவருக்கு எபிரேயன் தெரியும், அவருக்கு கிரேக்கு தெரியும், அவருக்கு லாட்டின் தெரியும், அவருக்கு அராமிய மொழி தெரியும். இப்படி பல மொழிகளை கற்றிருந்தார். அதுதான் அவர் சொல்றாரு. இல்லை, அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது பற்பல பாஷைகளை பேசினார். அவர் உங்கள் எல்லாரிலும் அதிகமாக நான் பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்லும் போது அவர் தேவனோடு அதிகமாக அந்நிய பாஷையிலே பேசினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான், அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறான், அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த அந்நிய பாஷை அல்லது பற்பல பாஷை, இதனுடைய விசேஷம் என்ன, ஏன் அது பேசப்பட வேண்டும் என்பதை குறித்து தொடர்ந்து நம்ம அதே அதிகாரத்தில் சில காரியங்களை தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிக்கலாம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சொல்லுங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ நாம் அந்நிய பாஷையில் பேசும்போது ஒருவேளை அது மற்றவங்களுக்கு பயனற்றதாக இருக்கலாம். இந்த நிருபத்தில் இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தீர்க்கதரிசன வரங்களை அதிகமாக நாட வேண்டும். காரணம், இப்படி ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது புதிதாக நிறைய பேரெல்லாம் வந்தாங்கன்னா, நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னால் எளிதாக அவர்கள் என்ன செய்வாங்க, அதை புரிந்து கொள்வார்கள், தேவன் பேசுகிறார் என்று சொல்லுவார்கள், என்னுடைய ரகசியங்கள் தீர்க்க தரிசனம் மூலமாக வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி அவர் சில உபதேசங்களை கொடுக்கிறார். அந்நிய பாஷையை விட தீர்க்க தரிசனம் மேலானது, அப்படிப்பட்ட நல்ல வரங்களை நீங்கள் நாடுங்கள், விரும்புங்கள், ஆசைப்படுங்கள் என்று சொல்லுகிறார். காரணம், சபையில் ஒருவர் வரும்போது இவன் நம்ம அந்நிய பாஷையிலே பேசிகிட்டு இருந்தான்னு அவருக்கு புரியாது. அதனால் அவர் புரிகிறக்கூடிய அளவில் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அல்லது பாஷையை வியாக்கியானம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுனால் அல்லது பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதுனால் வேறு ஒருவருக்கு, சபைக்கு அல்லது வேறு ஒருவருக்கு அதனால் பக்தி விருத்தி உண்டாகக்கூடும். ஆனால் என்னுடைய பக்தி விருத்தி கேள்விக்குரியதாக இருக்கக்கூடாது. நம்ம அதான் அங்கே படிக்கிறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். முதலாவது யாருக்கு? அதனால்தான் முன்னால பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட இடங்களில் எல்லாம் முதலாவது அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். எனக்குத்தானே பக்தி விருத்தி மிகவும் முக்கியமானது. எனக்கு பக்தி விருத்தி உண்டாகி நான் அந்த தேவனோடு கூட சேர்க்கப்படாவிட்டால் இந்த முழு சபைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக பிரசங்கம் பண்ணி எனக்கு ஒரு பிரயோஜனம். ஒரு நீங்க பயனடையலாம், ஆனால் நான் பயனடைவேனா என்பது தெரியாது. நான் பக்தி விருத்தி அடைய வேண்டுமானால் நான் தேவனோடு கூட ரகசியத்தில் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும், அவரோடு கூட உறவை ஏற்படுத்த வேண்டும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியத்தை பேசுகிறான், அவனுக்கு தானே பக்தி விருத்தியை உண்டாக்குகிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் பக்தி விருத்தி அடைய வேண்டுமானால் அந்நிய பாஷை மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 4ஆம் வசனத்தை திரும்பவும் படிக்கலாம். 1 கொரிந்தியர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு அவன் மேலானவன் தான். சபையை பக்தி விருத்தி அடைய செய்கிறான், சபையை எடிஃபை பண்ணுகிறான், அது ஒரு மேலான ஊழியம்தான். ஆனால் தனக்குத்தானே பக்தி விருத்தி இல்லாமல் சபைக்கு மட்டும் பக்தி விருத்தி உண்டாக்குனா அதனால பிரச்சனைகள் உண்டு. ஹல்லேலூயா. நான் திரும்ப அந்த வசனத்துக்கு வருவோம். 5வது வசனத்தை படிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். யார் சொல்றது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நீங்கள் யாவரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி பவுலுடைய ஆசை, விருப்பம். அவர் சபைக்கு பல உபதேசங்கள் சொன்னாலும் இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அதை தடை பண்ணக்கூடாது. நம்ம வருவோம். அப்போ நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், அது ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், அங்கேதான் அந்த வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பல வரங்கள், ஞானத்தை உணர்த்தும் வரம், அறிவை போதிக்கும் வரம், விசுவாச வரம்,
பிசாசுகளை துரத்தக்கூடிய வரம், ஸ்தோத்திரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரம், அந்நிய பாஷையில் பேசக்கூடிய வரம், தீர்க்க தரிசன வரம் அப்படின்னு சொல்லி பலவிதமான பாஷைகள், வரங்கள். இந்த வரங்கள் எல்லாம் 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. நம்ம அது இப்போ நமக்கு பேசுகிறதுக்கு டைம் இல்லை. அதில் 28 முதல் வசனங்களை நம்ம படிக்கலாம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், போதகர்கள், அற்புதங்கள், குணமாக்கும் வரங்கள், ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பற்பல பாஷைகளையும் ஏற்படுத்தினார்னு சொல்லி முடிச்சிடுறார். பற்பல பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எங்க எங்க சபைகளில். அப்போஸ்தலர் ஊழியம் ஒரு மேலான ஊழியம்தான். இந்த அப்போஸ்தலர்கள் யார் என்றால் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அந்நிய பாஷையிலே பேசினவர்கள். தீர்க்கதரிசிகள் யார் என்றால் பெந்தேகோஸ்தே நாளிலே அல்லது ஸ்தோத்திரம் கொர்நேலியுடைய வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அந்நிய பாஷையிலே பேசினவர்கள். போதகர்கள் யார் என்றால் அந்த நாட்களில் அந்நிய பாஷைகளிலே பேசினவர்கள். ஸ்தோத்திரம், அற்புத அடையாளங்கள் எல்லாம் அந்நிய பாஷைகள் பேசினவர்களால் நடந்தது. இப்போ கடைசியாக அதை ஒரு அஸ்திபாரமாக வைத்து சொல்லுகிறார். இந்த கடைசியில ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஸ்தோத்திரம், அந்நிய பாஷைகள் இல்லாமல் மேலே உள்ள வரங்கள் எல்லாம் கிரியை செய்ய இயலாது. அந்நிய பாஷை மிகவும் முக்கியமானது. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் தொடர்ந்து நம்ம போவோம். 6வது வசனம் படிக்கலாம். நான் உங்களிடத்தில் வந்து இரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவை உண்டாக்குவதற்காவது, ஏதுவானதை சொல்லாமல் வெறும் அந்நிய பாஷையிலே பேசினால் என்னாலே அது உண்மைதான், மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நான் அந்நிய பாஷையில் பேசுகிறதுனால இங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் பிரயோஜனம் வராது. ஆனால் எனக்கு செல்ஃப் எடிஃபிகேஷன், என்னது பக்தி விருத்தி, தனக்கே பக்தி விருத்தி உண்டாகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்லுகிறார் 14வது வசனத்தில், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாக இருக்கும். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரேயர் லிஸ்ட் எல்லாம் நம்ம புத்தியை யோசித்து எழுதி வைக்கிறோம். இந்த காரியங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணணும். கருத்தோடு கூட ஒரு லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆயத்தத்தோடு கூட இந்த காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தர வேண்டும் என்று ஜெபிக்க சென்று உட்கார்ந்திருக்கும் போது, ஆண்டவர் துதித்து நாம் மகிமைப்படுத்தும் போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பிக்கிறோம். இந்த லிஸ்டெல்லாம் சைடில் போயிடும். நம்ம உண்மையாகவே அப்போது ஆவியானவர் அந்த ஜெப வேளையை பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். அவருக்கு நன்றாக தெரியும் நம்முடைய தேவை என்ன என்பது. அதான் ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போன லிஸ்ட் எல்லாம் ஒரு சைடில் இருக்கும். அந்த புத்தி மண்டலத்தை தாண்டி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன தேவை என்பதை, பரிசுத்த ஆவியானவர் பற்றி போனவர் அவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். நம்மை குறித்தான தேவ சித்தம் அவருக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் ஆவியில் நிரம்பி அல்லேலூயா ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அந்நிய பாஷையிலே பேசுகிறதுனால் இதெல்லாம் அங்கே நின்றுரும். தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பெற்றடைய கண்டுகொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை நிறைவேற்றக்கூடிய ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். நம்ம லிஸ்ட்டில் ஒருவேளை மோசமானது இருக்கலாம், நம்ம லிஸ்ட்டில் ஒருவேளை நம்முடைய ஆசையின்படி இருக்கலாம், அது தேவ சித்தமாக இருக்காது. தேவனுடைய பார்வையில் மோசமான காரியங்களோட நம்முடைய லிஸ்ட்டில் இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் எழுத சொன்னோன்னு சொன்னால் ப்ரேயருக்கு பெரிய லிஸ்ட் எழுதுவோம். நிறைய காரியங்கள் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்கும் உயர்ச்சிக்கும் நாம் பரலோக ராஜ்யம் சென்று சேர்வதற்கும் சேர்ந்த ஜெப குறிப்புகள் அதற்குள்ளால இருக்காது. அதனால ஹல்லேலூயா கருத்தோடு கூட நம்முடைய புத்தியை பயன்படுத்தி நம்ம ஒரு பெரிய லிஸ்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, அந்நிய பாஷைகளில் பேசும்போது ஆவியானவர் ஜெப வேளையை எடுத்துக்கொள்ளுகிறார்.
ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர். அந்நிய பாஷையில் பேசும்போது தேவனுடைய ஆழங்களை அறிந்து நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து அவர் அதை தேவனிடத்திலிருந்து பெற்று தருவார். அப்படி போகும்போது நமக்கு மன உளைச்சல் இருக்காது. ஐயோ இதெல்லாம் கொண்டு போனேன், இதெல்லாம் ஆண்டவர் நோன்னு சொல்லிட்டாரு, இதெல்லாம் அந்த உளைச்சலே காரணம் ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். நமக்கு நன்மையானது என்ன என்று ஆவியானவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவையெல்லாம் சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 14ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாம். வாசித்து, இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்கதரிசனம் அது நல்லவர், அதை நாடுங்கள். அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். அதெல்லாம் பேச வேண்டாம்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸ்தோத்திரம். சில சபைகளில் அந்நிய பாஷை பேசுகிறதை நிறுத்தி விட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை பண்ணாதிருங்கள். அது அவருடைய செயல், அது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கிஃப்ட், அவர் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால யாரும் ஒருவரை பார்த்து இவங்க எல்லாம் இப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, இப்போ மோசமான ஆளுன்னு நினைக்க கூடாது. அது கர்த்தர் கொடுக்கிறது. நம்முடைய விசுவாச அளவு, நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தாகத்தை பொறுத்து ஆண்டவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தவறான எண்ணமும் கொண்டு விடக்கூடாது. எபேசியர்கள் நிருபத்தில் நாம் படிக்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் ரட்சிக்கப்படும் போதே அவர் நம்மை முத்திரை பண்ணி விடுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய உதவியின்றி யாரும் இந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாது. எபேசியர் 1ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 13வது வசனத்தை படிக்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இங்கே இருக்கக்கூடிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வரங்கள் கிரியை செய்யலைன்னா உண்டு, அது இன்னைக்கு கிரியை செய்யலாம் ஒருவேளை. ஹல்லேலூயா. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அச்சாரம்னா என்னது? அட்வான்ஸா? ஒரு அச்சாரம். ஸ்தோத்திரம். ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணி, ஓகே இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அச்சாரம். என்ன? சரி, உறுதிப்படுத்தப்பட, ஓகே, அடையாளம். ஒரு அவர் உள்ளால வந்தாச்சுன்னு சொன்னா நீ மீட்கப்படும் நாளுக்காக ஏற்படுத்தப்பட்டவன்ற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் உள்ளால வச்சுட்டார். ஹல்லேலூயா. நம்ம வாஞ்சையோடு கூட ஜெபிக்கும் போது அவர் வரங்கள்னால் நிரப்புகிறார். அந்நிய பாஷை என்பது வரங்களில் ஒன்று. ஆகவே இந்த அந்நிய பாஷை வரம் என்பது மிகவும் முக்கியமானது. இதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லும்படியாக விரும்புகிறேன். நாம் வாசித்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு விசை கூட படிக்கலாம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ அந்நிய பாஷையில் நாம் பேசணும், அதுதான் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்ம பரலோக ராஜ்யம் போய் சேர்றதுக்கு நம்முடைய பக்தி விருத்தி மிகவும் முக்கியமானது. ஸ்தோத்திரம். மற்றவங்க எடிஃபை பண்ணப்படுறாங்களோ இல்லையோ, நம்முடைய காரியம் முதல்ல உறுதியாக மாறணும். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அங்கே இயேசு சொல்லக்கூடிய சம்பவத்தை பார்ப்போம். ஆதலால் 22 அந்நாளில் அங்கே ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அந்த ஸ்தோத்திரம், அந்நாள்னா அவருடைய வருகையின் நாளில் கொஞ்சம் பேரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இங்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க பார்த்து சத்தம் போடுவாங்களாம்.
அந்நாளில், அவருடைய வருகையின் நாளில், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? இப்ப சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் மேலானதா? தீர்க்க தரிசனத்தை நம்பி யாரும் கைவிட்டு விடப்படக்கூடாது. அடுத்து வேற என்ன சொல்றாங்க? பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? பிசாசுகளை துரத்தின உடனே இவர் பெரிய ஆள் நினைச்சிடக்கூடாது. அநேக அற்புதங்கள் இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாகாவிட்டால், ஹல்லேலூயா, நம்முடைய இருதயம் பக்தி விருத்தி அடையாவிட்டால், நம்முடைய வாழ்க்கை பக்தி விருத்தி உள்ளதாக மாறாவிட்டால், அதை செய்வதற்கு அந்நிய பாஷை மிகவும் முக்கியமானது. பற்பல பாஷைகளை பேசுவது மிகவும் முக்கியமானது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ முதலாவது அந்நிய பாஷை என்று சொல்லும்போது மனுஷர் பேசக்கூடிய பாஷைகள் ஆக இருக்கலாம், வேற எங்கேயாவது இடத்துல பேசக்கூடிய பாஷைகள் பேசலாம். இரண்டாவது, பற்பல பாஷைகள், அது மனுஷர் பேசாத பாஷைகளாக கூட இருக்கலாம். ஸ்தோத்திரம், தேவனோடு கூட ரகசியத்தை பேசக்கூடிய ஒரு பாஷையாக இருக்கலாம். அது வேற யாருக்கு சொல்லியிருக்கு? மனுஷருக்கு அது தெரியாது, மனுஷர்கள் அதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அந்நிய பாஷையில் பேசுகிறார், தேவனோடு ரகசியத்தை பேசுகிறார். அப்போ அப்பேற்பட்ட மனுஷர் புரிய முடியாத ஒரு பாஷையாக இருக்கலாம். இன்னும் நாம் படிக்கும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில், ஸ்தோத்திரம், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 1ஆம் வசனமா படிக்க பார்க்கலாம். அங்கே சொல்றாரு, அவர் என்னது, இந்த செல்ஃப் எடிஃபிகேஷனும் அதோடு கூட தேவனுடைய அன்பு மிகவும் முக்கியமானது. இந்த அன்பை முக்கியத்துவப்படுத்தும்படியாக தான் அவர் சொல்றாரு, நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும். அப்போ அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மனுஷர் பாஷைகளை அந்நிய பாஷைகளாக பேசுகிறார். அடுத்தது தூதர் பாஷைகளை பேசினாலும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கிறது. என்ன அனுபவம்? தூதர்கள் பேசக்கூடிய பாஷையை பேசக்கூடுவது. அப்படி இருந்தாலும் அன்பு நக்காவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அப்போ தூதர்கள் பேசக்கூடிய பாஷையாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய அனுபவத்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரத்திலே, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் என்னது 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், பரதேசுக்குள் சென்று அங்கு மனுஷரால் பேச கூடாததும் மனுஷரால் பேசி அறிய முடியாததுமான வார்த்தைகளை அங்கே பேச கேட்டேன் என்று சொல்லி. அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அனுபவம் என்பது வித்தியாசமான அனுபவம். ஹல்லேலூயா. அப்போ மனுஷர் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் பேசணும்னு அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை பேசும்போது ஆனால் கட்டாயமாக அந்நிய பாஷை பேசணும். பேச இல்லைன்னா நம்முடைய பக்தி விருத்தி குறைந்து விடும். அந்நிய பாஷை பேசலை, அந்நிய பாஷையோடு கூட எனக்கு ஒப்புதல் இல்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசும்போது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. ஹல்லேலூயா. நமக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது.